தேவனுடைய பிரசன்னம் நம் எல்லோருடைய வாழ்வில் இருப்பதற்காக நான் ஆண்டவரை சோசரிக்கிறேன். 2024வது ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றியுடைய பிள்ளைகளாய் இந்த வருகிற புதிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கும்போது தேவன் நமக்கு சுகத்தையும் பலனையும் அருளுவாராக. இந்த காணொளியில் கலந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தேவன் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கடந்து வந்த பாதையில் அநேக சவால்களை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் வருகிற நாட்களிலே தேவன் நிச்சயமாக எல்லாவித நெருக்கங்களிலிருந்தும் விடுதலையை கொடுத்து தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இந்த அற்புதமான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு அருளினபடியினாலே நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உலகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நெருக்கங்களில் இருந்தாலும் இந்த வருட இறுதி நாள் உங்களுக்கு எவ்விதமான ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதைரியப்படாதபடி இதுவரை காத்த இம்மட்டும் காத்த அந்த இம்மானுவேல் தேவன் உங்களை கைவிட மாட்டார். இம்மட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்திருக்கிறார். நாம் செய்து கொண்டிருந்த எல்லா பணிகளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நம்மோடு இருந்திருக்கிறார். நம் வேதனையில் கூட இருந்திருக்கிறார். நம் சந்தோஷத்தில் கூட இருந்திருக்கிறார். நம் மனம் மகிழ்ச்சியில் கூட இருந்திருக்கிறார். அதே இம்மட்டும் இருந்த தேவன் இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பண்டைய நாட்களிலே கிராமங்களில் இன்றைய நாட்களில் நாம் அநேக விளக்குகளை காண்கிறோம். அலங்கார விளக்குகளை காண முடிகிறது. நம் வீடுகளிலும் சரி, சாலைகளிலும் சரி. அந்த நாட்களில் கிராமங்களில் நாம் ஒரு இடத்தில் ஒரு லைட்டை ஆன் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு கிராமத்திலேயோ ஒரு டவுன்லேயோ ஒரு 50 லைட் இருக்குது, இல்லை ஒரு 10 லைட் இருக்குது அப்படி என்றால் அவர் சாயந்தரம் அவர் வருகைக்காக அந்த கிராமமே காத்து கொண்டிருக்கும். எப்பொழுது வருவார் என்று சிறுவர்கள் அவரை பின்னாடி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்போ முதலாவது லைட்டை அவர் அப்படி ஏற்றும் போது லேசா அந்த கிராமத்துல வெளிச்சம் இருக்கும். இரண்டாவது ஒரு லைட்டை ஏற்றும் போது அடுத்த வெளிச்சம் இருக்கும். அப்போ இந்த சிறுவர்கள் அவங்க பின்னாடியே அப்படி போய்கொண்டே இருப்பாங்க. அப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் அவர் ஏற்றின உடனே அந்த கிராமமே ஒரு வெளிச்சமாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருவேளை நம்முடைய வாழ்வு எதிர்காலம் இருளாக இருந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலம் நெருக்கமாய் இருப்பது போல இருக்கலாம். நம்முடைய வயது முதிர்மையின் காரணமாக, இல்லை நம்முடைய வேலையின் நிமித்தமாக அநேக காரியங்கள் நமக்கு ஒரு இருளாய் காட்சி அளித்து கொண்டிருக்கலாம். இந்த சமயத்தில் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் இம்மட்டும் கர்த்தர் அந்த தேவன் இருக்கிறபடியினாலே நம்முடைய தீபம் எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்கும்போது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக இருக்கிறார். நம்முடைய கவனத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த சமயத்திலுமாக எபனேசர் இம்மட்டும் கர்த்தர்
எபனேசர் என்ற ஒரு அற்புதமான பதத்தை பார்க்கும்போது, இம்மட்டும் என்னை காத்தார். இந்த 2024வது ஆண்டு உலகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பு. ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது 3 ஆண்டுகளை கடந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் இன்னும் பங்களாதேஷ் தேசத்தில் உள்நாட்டு கலவரங்கள் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மீண்டு கொண்டிருக்கின்றன. இவ்விதமாய் உலகம் முழுவதும் அநேக இடங்களில் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்த போதிலும், இம்மானுவேல் தெய்வம் 12வது மாதத்தில் கடைசி இந்த ஓய்வு நாள், 52வது இந்த ஓய்வு நாள்ல நம் உள்ளத்தின் ஆழத்தில இருந்து தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் இருந்த போதிலும் அந்த தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இல்லாமல் இருந்தால், நம்முடைய குடும்பத்தோடு நாம் அழுது கொண்டு இருக்கும் போதும், வேதனையில் இருக்கும் போதும், நிர்பந்தத்தில் இருக்கும் போதும் அந்த தேவன் நம்மோடு கூட இல்லாமல் இருந்தால் நம் நிலைமை என்னதாக மாறியிருக்கும் என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த நாள்ல இந்த காணொளியில் கலந்து கொண்டிருக்கூடிய அற்புதமான ஜெபக்குழு, விசுவாச பிள்ளைகள், நண்பர்கள், நீங்கள் என்ன பெயர்? இம்மட்டும் காத்த அந்த தேவனுக்கு நீங்கள் என்ன நன்றியை சொல்ல போறீங்க? இந்த நாளில எவ்விதமான நன்றியை சொல்ல போறீர்கள்? இந்த வருடத்தின் கடைசி வாரம், கடைசி ஓய்வு நாள் நாம் கூடி வந்திருக்கிறோம். அநேகருக்கு இந்த பாக்கியம் அல்ல, நம்மோடு கூட இருந்தவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் இம்மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இந்த 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது சிறப்பு அம்சங்களை காண முடிகிறது. முதலாவது இந்த சிறப்பு அம்சம் என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு உதவிகரமாக தேவன் இருந்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் உதவிகரமாக இருந்திருக்கிறார். எவ்விதமான உதவிகரமாக இருந்திருக்கிறார்? அவர்களுக்கு அநேக யுத்தம் நடந்திருக்கிறது, இயற்கையின் சீற்றங்கள் வந்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் தேவன் உதவிகரமாக இருந்திருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த சமயத்திலுமாக 2024வது ஆண்டுல தேவன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு உதவிகரமா இருந்திருக்கிறாரு. எங்கேயாவது நம்ம நின்று கொண்டு இருந்திருப்போம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருந்திருப்போம், பொருளாதார நெருக்கடியில் நின்று கொண்டிருந்திருப்போம். அந்த நேரத்திலே தேவன் எவ்வளவு அற்புதமான உதவிகரமாய் இருந்திருக்கிறார். நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த தேவன் உதவிகரமாக மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த எபனேசர் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எபனேசர் இஸ்ரவேலுக்கு உதவிகரமாய் இருந்தவர் நமக்கும் உதவிகரமாய் இருந்திருக்கிறார், நம்மோடு இருந்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர், அந்த எபனேசர், இம்மட்டும் இருந்த தேவன் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 7வது அதிகாரத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், அங்கே 7வது அதிகாரத்துல ஒரு அற்புதமான வசனம், 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 7வது அதிகாரம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம், எபனேசர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் தீர்மானம் செய்வோமா?
ஆண்டவரே, இம்மட்டும் நீங்க எங்களோடு இருந்தீங்கப்பா. 2025வது ஆண்டுல நீங்க எங்களோடு அந்த எபனேசர் இருக்கணும் அப்படி என்றால் நாங்க முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யணும். அநேக நேரத்திலே நடந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள், சபை நிகழ்வுகள், நம் அன்றாட நிகழ்வுகள் நம்மை சில நேரத்துல அப்படி நம்ம அநேக வார்த்தைகளை சொல்ல வைத்து விடும். ஆனால் இந்த சமயத்திலும் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். அந்த எபனேசர் என்னோடு இருந்தா இன்னும் என்னோடு இருக்க போகிறார். ஆதலால் நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு எல்லா காரியங்களையும், ஒருவேளை அவங்களுக்கு அஸ்ரோத் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு அந்நிய தேவர்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய தீய பழக்கங்கள் நம்மளோடு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்க வழக்கம், என்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு தான் தெரியும், உங்க பழக்க வழக்கம் உங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஆண்டவரிடத்துல தீர்மானம் செய்யணும். ஒரு புதிய வருடம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த எபனேசர் நம்மோடு இருக்க விரும்புகிறார், உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனா உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முழு இருதயத்தோடு எல்லா காரியங்களையும் விளக்கி அவரோடு இருக்கணும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், 4வது வசனத்துல அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். நாம் இன்று அட்வந்து குடும்பங்களாக இருக்கிறோம், தெய்வ பணியை செய்கிறோம், நம்ம இந்த சபையிலே வளர்ந்து இருக்கிறோம், சத்தியத்திலே நிலைத்து இருக்கிறோம். ஆனாலும் அநேக அநேக காரியங்களிலே நாம் முரண்பாடுகள் இருக்கிறது. ஆதலால் நம்முடைய தீர்மானம், ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நான் பின்பற்றுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மை நான் தொழுகை செய்வேன் ஆண்டவரே. எப்படி தொழுகை செய்ய முடியும்? நம்ம அதிகமா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறது இல்லை, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஆனா காலையில தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில என் தேவனை நோக்கி துதிப்பேன். தானியேல்னு ஒரு பக்தன் இருந்தாரு, ராஜ்ய சமூகத்தில் இருக்கார், பிரதான அதிபதியா இருக்கிறார், 21 நாள் உபவாசம் இருக்கிறார். அவருக்கு நேரம் எப்படி கிடைக்குது? தாவீது ராஜா, அவர் அந்தி சந்தி மத்தியான வேலையில தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. எபனேசர் நம்மோடு இருக்கணும் அப்படின்றால் முழு இருதயத்தோடு எல்லா தீய பழக்கத்தை விட்டுட்டு அவரை பின்பற்றணும். அது மாத்திரமல்ல, ஆராதனை செய்ய வேண்டும். அடுத்தது சாமுவேல் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாரும் அறைகூவல் செய்து அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள், மன்றாடுகிறார்கள். 2025வது ஆண்டுல எபனேசர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து மன்றாட வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அவ்விதமாய் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வந்தாலும் நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சென்னையில் இருக்கும் போதெல்லாம் நான் செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் ஒருவர், தாமஸ் தோமா, அவரை கொலை பண்ண இடத்துக்கு, கல்லெறிஞ்சி இறந்த இடத்துக்கு நான் போவேன். அந்த மலையில போய் காலையில நான் ஜெபம் பண்றதுக்கு போவேன். இந்த வாரமும் நான் வேலைக்கிழமை போனேன், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் இருந்ததுனால நான் வியாழக்கிழமை போனேன். அப்போ அங்க போய் அந்த மலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது அங்க நிறைய இடம், நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ இந்த வாரத்துல நான் ஒண்ணு பார்க்கும்போது, அந்த தாமஸ் சின்ன மலை எப்படி என்றால் சைதாப்பேட்டையில இருக்குது. அப்போ சென்னையில இருந்தவங்க சைதாப்பேட்டையில ஒரு சின்ன மலை, அதுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அநேகர் அவரை துரத்துறாங்க, கல்லெறிகிறாங்க. அவர் ஓடுறார். ஓடி இந்த பெரிய மலை, இதுதான் செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த மவுண்ட்ல தான் அவரை கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன இடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் பார்க்குறேன், அதை சுற்றி நிறைய பேர் அதை ஒரு படமா அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் அவர் அந்த இடத்துல கொலை பண்ணதுக்கான ஒரு வரலாற்று கூற்று வரலாறு ஏடுகள் அங்கே இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவரை நிறைய பேர் அதில் சுற்றி நின்று கல்லெடுத்து அவரை கொண்டிருக்கிறாங்க. அவர் உயிர் போயிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல கூட அவர் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறார். ஆனா அதை சுற்றி இருந்தவங்க, அவரை கல்லெடுத்து எரிஞ்சவங்க, அநேகர் அவரை தெரியாம தான் செஞ்சிருப்பாங்க. அநேகர் தெரியாம தான் செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை கொடூரமா செஞ்சிருந்தாலும் தெரியாம தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப நான் இந்த வாரம் நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நான் தெரியாம எவ்வளவோ, தெரிஞ்சு எவ்வளவோ காரியம் செஞ்சிருப்பேன். தெரியாம எவ்வளவோ காரியம் செஞ்சிருப்பேன். ஆனா இவங்க என்னைய விட நல்லவங்களா தானே இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க நல்லா பார்த்தீர்கள் என்றால், உலகத்துல நம்மள விட நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அதுல இந்த வாரத்துல நான் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீடர் அவர தோலை எரிக்கல, தோல அப்படியே உரிக்கிறார். அப்ப அத ஒரு படமா அங்க வச்சிருந்தாங்க. நான் அத பார்க்கும்போது, எவ்வளவு ஒரு வேதனையோடு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர் ஒருத்தர் அப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாள்ல அநேக இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. நான் நேற்றைய தினத்துல ஆறுமுக நேரில இருந்தேன். அங்க நமக்கு ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை நம்முடைய தமிழ் ஜெபக்குழு மூலமாக தொடங்கப்பட்ட சபை. அந்த சபையில ஒரு 25, 30 பேர் இருப்பாங்க. அங்க நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தா கொஞ்சம் பேர் மக்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த சபை 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபை அங்க இருந்திருக்குது. இப்ப நம்முடைய தமிழ் ஜெபக்குழு மூலமாக ஒரு 15 வருடத்திற்கு முன்பதாக நம்ம அதை தொடங்கணும். ஆனால் 100 வருடத்திற்கு முன்பதாக அந்த சபை அங்க இருக்கிறது. ஆனால் அங்க ஒரு பாஸ்டர் அந்த நாட்கள் அங்க இருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த நாள்ல அவருடைய லெட்டர், அவர் எழுதின லெட்டர் இன்னும் இருக்குதாம். அப்ப அவர் எப்படி லெட்டர் எழுதியிருக்கிறாருன்னா, அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த நாள்ல மலேரியாவுல இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் 2ம். அவர் மனைவியும் அங்க இல்ல. அவரு மாத்திரம். ஆனா எல்லாரும் பிள்ளைகள் இறந்து, மனைவி எல்லாருமே இல்லாம இருக்கும்போது கூட, அவர் உறுதியா இருந்திருக்கிறாரு. நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி இருந்து, அப்போ நான் நேற்று அந்த இடத்துல ஒரு ஞானஸ்தானத்துக்காக போயிருந்தேன். நான் யோசனை பண்ணி பார்த்தேன். 100 வருடத்திற்கு முன்பதாக, அந்த கிராமத்துல ஒரு வசதியும் இல்லாம, சத்தியத்தை எவ்வளவு தூரம் விதைத்திருக்கிறார்கள். இம்மட்டும் நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஏதோ பெரிய பரிசுத்தவான்கள், ஞானவான்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தினால் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தபடினாலே இம்மட்டும் அந்த எபனேசர் கூட இருந்திருக்கிறார். கடைசியா 2 காரியத்தோடு நாம் முடிக்க இருக்கிறோம். அப்ப அந்த எபனேசர் இப்படி இருக்கும்போது, அவருக்கு ஆராதனை செய்யும்போது, உபவாசம் செய்யும்போது, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாகி முழு இருதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யும்போது நமக்கு யுத்தம் வருதான், நமக்கு சோதனை வருகிறது. இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்து பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியரின் நிமித்தம் பயப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்துல எபனேசர் நம்மோடு கூட இருக்கும் போதும் நமக்கு பயம், கலக்கம். சாத்தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். சாத்தான் நம்மை கலக்கமுட்டி கொண்டிருக்கிறான். ஒருவேளை நோய் நொடி நிமித்தம் வேதனையில் இருக்கலாம். ஒருவேளை குடும்ப சூழ்நிலை, ஒருவேளை எதிர்காலம் இருளாய் காட்சி அளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை. மாலை வேளையிலே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்படுகிறார்கள். உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அதுதான் இதுல ஒரு அற்புதமான பாக்கியமான நம்பிக்கை.
நம்ம எல்லாருக்கும் இந்த சமயத்தில் என்ன பாக்கியமான நம்பிக்கை என்றால், பயம் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. பயம் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், சாமுவேலை நோக்கி 8வது வசனத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில பயமான சூழ்நிலை வரும்போது அந்த தேவனை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே இஸ்ரவேல் பிள்ளைகள் அவர்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினபடினால், அவருக்கு ஆராதனை செய்தபடியினாலே, உபவாசம் இருந்தபடினாலே, சாத்தான் அவர்களை அங்கு தாக்கும் போது அவங்க செஞ்ச காரியம் சாமியில நோக்கி ஐயா வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார்? அவர் பலி செலுத்துகிறார். கர்த்தருக்கு அங்கே கர்த்தரை நோக்கி ஒரு பலி செலுத்துகிறார். அப்படி பலி செலுத்தும் போதுதான் அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலே பெலிஸ்தியரை பின்பு தொடர்ந்து போய் அவங்க பலி செலுத்துறாங்க. நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இருதயத்தை முழுமையாய் பலி செலுத்தும் போது, ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குது என்றால், சாத்தான் முறியடிக்கப்படுகிறான். இந்த நாள்ல முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க. அந்த எபனேசர் நம்மோடு கூட இருப்பாரு. அவரேக்கு ஆராதனை செய்யுங்க. உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். இப்ப இந்த காரியெல்லாம் செய்யும் போது சாத்தான் நமக்கு சோதனைகளை கொடுப்பான். சோதனைகளை கொடுத்து பயமுறுத்தும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த சாமுவேல் அவர்கள் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். அந்த எபனேசராகிய ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். தாவீது பக்தன் சொல்றாரு, ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ எனக்கு செவி கொடுப்பா, நான் உனக்கு செவி கொடுத்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக நம் ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு எல்லா சோதனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். நாம் அவரை அவர் நம் மூலமாக மகிமைப்படுவார். இந்த இடத்தில் தேவன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம், அங்கே பெலிஸ்தியர் முறியடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது சாமுவேல், அந்த சமயத்துல சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். 13வது வசனத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாயிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். பெலிஸ்தியர்கள் அவர்களை முறியடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, பலி செலுத்தின போது, இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறது எப்படி? நம்ம தான் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இந்த சமயத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் என் இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. உங்க இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. சகோதரனே சகோதரி, இந்த சமயத்துல 2025வது ஆண்டு அந்த எபனேசர் உங்களோடு கூட இருக்கணும்னா, நான் நேற்று மாலையில ஒரு பேப்டிசத்துக்காக போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆறுமுகநேரி, அந்த ஆறுமுகநேரியில அந்த இடத்துல நம்ம கூட்டம் நடத்தணும். அந்த தமிழ் ஜெபக்குழு நீங்க எல்லாரும் உதவிகரம் செய்து அந்த இடத்துல கூட்டம் நடத்தணும். அப்போ ஒரு இடம் வாங்கணும். அந்த இடத்தையும் வாங்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாரு. ஆனா அந்த இடத்த வாங்கி பணம் வந்துருச்சு. அந்த இடத்த வாங்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இடத்த வாங்கியாச்சு. ஆனா நான் அந்த இடத்த போய் பார்க்கல. சரி, அந்த இடத்த போய் பார்க்கணும். பார்த்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் உங்க எல்லாருக்கும் அப்படின்னுட்டு நான் அந்த இடத்துக்கு போறேன். நான் அந்த இடத்த போய் பார்க்குறேன். அந்த படத்தை இன்னைக்கு போடணும்னு இருந்தேன். ஆனால் அந்த படத்தை போட முடியல. அங்க இடமே இல்ல. நீங்க நினைக்கலாம் அந்த இடம் எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இடம்னா, இடம் ஒரே தண்ணியா இருக்கு.
ஒரு பெரிய நம்ம கொ ஏரி இருக்கிற மாரி, குளம் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே இந்த இடத்துல எப்படி இடம் வாங்குவாங்க? இந்த இடத்துல எப்படி சர்ச் கட்ட முடியும்? அப்படின்ட்டு. உடனே நான் மறுபடியும் வந்து பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் அந்த இடத்த வாங்குன பாஸ்டர்ட்ட கூப்பிடுறேன். சார் ஐயா அந்த இடம் எங்க இருக்குது? அப்படின்னு. அவரு சொல்றாரு, "இந்த இடம் நீங்க அங்க போங்க. அது ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த வழியில பாருங்க. அங்க ஒரு இடம் இருக்கும்." அப்படின்னு. உடனே அங்க அது வெறும் தண்ணி தான் இருக்குது. உடனே எனக்கு ஒண்ணுமே ஓடல. உடனே அந்த தண்ணி இடத்துல நான் ஒரு முழங்கால் போட்டுட்டு, "ஆண்டவரே, நான் இப்ப எப்படி பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்னை வெட்கப்படுத்தக் கூடாது ஆண்டவரே. ரூ. 4,00,000 குடுத்து இந்த இடம் வாங்கியிருக்கோம் ஆண்டவரே. இங்க இடமே இல்ல. தண்ணி தான் இருக்குது. எப்படி சர்ச் கட்டுறது?" கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நம்ம வாங்குன இடம் அன்னைக்கு வந்து அது 3 ஏக்கர் அணை அணை ஏறக்குறைய 4 ஏக்கர். அன்னைக்கு ரூ. 4,00,000 குடுத்தது இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,00,000 2,00,00,000க்கு மேலே போகும். இன்னைக்கு அந்த இடத்துல ஏறக்குறைய எல்லா இடத்துலயும் ஒரு 3000, 4000 லோடு மணல் போட்டு அந்த இடத்த நல்லா ஏற்றி, அதுல ஒரு 50 வேறு குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆண்டவர் அதுல ஒரு சிறுவர் இல்லம் நம்முடைய சபை மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்ம இந்த இடத்த பார்க்கும்போது வெறும் தண்ணியா தான் இருந்துச்சு. சில நேரத்துல உங்க வாழ்க்கையிலயும் ஒண்ணுமே இல்லையே! எல்லாம் அப்படி வெறுமையா இருக்குதே! என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வரலாம். நான் பார்த்த அந்த இடத்துல பயந்துட்டேன். ஆனா நான் ஒரு சின்ன முழங்கால் போட்டுட்டு, கடவுளே! நேற்று அதே இடத்துல நான் முழங்கால் போட்டேன். ஆண்டவரே! ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணியா இருந்துச்சேப்பா! இன்னைக்கு இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆண்டவரே! நீங்க எவ்வளவோ அற்புதமான தேவன் ஆண்டவரே! உங்க வாழ்க்கையிலயும் ஒரு எபனேசர் இருக்கிறார். ஒரு எபனேசர் இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்த நம்முடைய தொலைக்காட்சி ஊழியம் தொடங்கும்போது, நமக்கு அந்த முதல் வாரம் ஷூட்டிங் போனோம். அப்ப என்கிட்ட அதுக்குள்ள ஷர்ட் இல்ல. எனக்கு வேண்டிய அதுக்குள்ள எந்த உபகரணம் இல்ல. நமக்கு ஸ்டுடியோ கிடையாது. ஒண்ணும் இல்ல. கேமரா இல்ல. அப்போ நான் மேக்கப்புக்கு போனோம். அப்போ ஒருத்தர் மேக்கப் போட்டாரு. அப்ப மேக்கப் வந்து கோடம்பாக்கத்துல நெறைய பேர் மேக்கப் போடுறதுக்கு ஆள் இருக்கும். அப்ப மேக்கப் போட்டா ரூ. 1000. அப்போ ரூ. 1000 விட நம்மளே மேக்கப் போட்டுடலான்னு ஒரு சின்ன பவுடர் வாங்கி நம்ம மேக்கப் போட்டா, அது ஒரு மாரி திக்கு திக்கா இருந்துச்சு. அப்படி போட்டு எப்படியோ ஷர்ட் ஒருத்தர்ட்ட அப்படி எப்படியோ எடுத்து ஒரு புரோகிராம போட்டோம். ஆனால் இன்று கடவுளுடைய கிருபையில, நீங்க எல்லாருடைய ஜெபம், எல்லாருடைய உதாரத்துவமான ஒரு பெரிய அர்ப்பணிப்புனாலே, இன்னைக்கு ஏறக்குறைய 6 ஸ்டுடியோ நம்முடைய சபைக்காக எடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில 2 ஸ்டுடியோ, பூனாவுல, ஹாப்பூர்ல, ஜெய்ப்பூர்ல, பூட்டான் பார்டர்ல எல்லா ஸ்டுடியோவும் 3 ஸ்டுடியோ மிக பிரம்மாண்டமான ஸ்டுடியோ. ஏறக்குறைய 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஏறக்குறைய ஒரு அன்று நான் தான் மேக்கப் போடணும். நான் தான் எல்லாமே செய்யணும். இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 60, 70 பேர் இதுல வேலை செய்றாங்க. ஏறக்குறைய மாசம் 200 புரோகிராம், 1/2 அன் ஹவர் புரோகிராம் ரெடி பண்றோம். அப்ப நான் நேற்று நைட்டு டிராவல் பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த வசனத்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என் வாழ்க்கையில நான் பேச முடியாம இருந்தேன். ஒரு ஆக்சிடென்டலா நான் சிறு வயதில பேச்ச இழந்துட்டேன். பேச முடியாம இருந்த என்ன, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு இம்மட்டும் பாதுகாத்த தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த எபனேசர் இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நான் உங்கள சேவிக்க போறேன். உங்களுக்கு ஆராதனை செய்ய போறேன். உபவாசம் இருக்க போறேன். இதெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு சோதனை வரும். அப்படி சோதனை வரும்போது, மனுஷன்ட்ட யார்ட்டயும் ஓடாம, அந்த ஆண்டவர கூப்பிடுவோம். ஆண்டவர கூப்பிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அந்த சாத்தான் நம்மை விட்டு ஓடிருவான்.
அப்படி ஓடும்போது அந்த எபனேசர் அந்த எபனேசர் அந்த எபனேசர் இந்த நாள்ல உங்களோட, உங்க குடும்பத்துல, உங்க கண்ணீர் விடும் போதும், உங்க பலவீனமான நேரத்திலும், எல்லா நேரத்திலும் அந்த யாபேசை போல நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டு. ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கட்டு. ஆண்டவர் உங்க எல்லையை பெரிதாகட்டு. உங்க பிள்ளைகள், பேர குழந்தைகள், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கட்டு. உங்களுக்கு தீங்கு அணுக வேண்டாம். அப்ப யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லப்பா, எல்லை மாத்திரம் இல்ல, தீங்கு அணுகாமல் இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன வழிநடத்தணும். அந்த எபனேசர் அவர் கையை பிடிச்சுக்கிடுங்க. நீங்க அழும்போது, கீழே இருக்கும்போது, நடக்க முடியாம இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, அவமானத்தில் இருக்கும்போது, அவர் கையை பிடிச்சுக்கிடுங்க. அவர் கையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களையும் நம்ம எல்லாரையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஆமென்.